Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 28/9/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 12:45க்குள்ளே இந்த வீடியோ ரீச் ஆகிடும். என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் நான் கலந்துக்கலாமா, அதே போல் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 3ல் நான் கலந்துக்கலாமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. அது எல்லா டவுட்டையும் குமுலேட் பண்ணி ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கிறோம். அவங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில் இது உங்களுக்கும் உபயோகப்படும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 10 லட்சம் ரூபாய் அபராதமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரவுண்டு 3ல். அதுக்கும் இந்த வீடியோவில் நம்ம பதில் கொடுத்துருக்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது ரவுண்டு 3 மிக மிக கவனமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு சாய்ஸ் ஃபில்லிங். இதில் ஏதாவது தவறுதல் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த சுற்றுகளில் நீங்கள் கலந்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அபராதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதாவது காஸ்ட்லி லாஸாக இருக்கும். ஸோ கவனம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 யாரெல்லாம் கலந்துக்கலாம்? இப்போது நான் ரவுண்டு 1ல் கலந்துக்கிட்டேன், சீட்டு கிடைக்கல. ரவுண்டு 2ல் கலந்துக்கிட்டேன், சீட்டு கிடைக்கல. ஸோ இப்போது நான் ரவுண்ட் 3க்கு திரும்பவும் கலந்து கொள்ளலாமா அப்படின்னா தாராளமாக கலந்து கொள்ளலாம். ரவுண்டு 1ல் ரவுண்டு 2ல் கலந்து சீட்டு கிடைக்கல, ரவுண்டு 1 ரவுண்ட் 2ல் கலந்துக்கிட்டேன், சீட்டு கிடைக்கல. இப்போ ரவுண்ட் 3க்கு நான் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் சாய்ஸ் ஃபில் பண்ணி சீட்டு கிடைக்கிறதுக்கான ட்ரை பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற இந்த டைம் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகவில்லை. நாளை அப்படின்னு உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூலில் கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்டேட் வந்த உடனே உங்களுக்கு உடனுக்குடனே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் 1 and 2ல் கலந்து எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்றவங்க தாராளமாக கலந்து கொள்ளலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்டாக இருந்தாலும், செக்யூரிட்டி டெபாசிட் கட்டின மாணவர்களாக இருந்தாலும், இல்லை இது வரைக்கும் நான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணல, இப்போ தான் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், அதே போல் செக்யூரிட்டி டெபாசிட்டும் இனிமேல் தான் கட்ட போகிறேன். கவர்மெண்ட் காலேஜ்னால் உங்கள் கேட்டகரிக்கு 5,000 இல்லை 10,000, டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்ததுன்னா 2 lakhs கட்டிட்டு இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஓகேங்களா? இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது, ஏற்கனவே நான் கலந்துக்கிட்டேன், ரவுண்டு 1ல் கலந்து எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது. நான் திரும்பவும் ரவுண்டு 2ல் அப்கிரேடேஷன் போட்டு அதுவும் அலாட் ஆகிடுச்சு, ரீஅலாட்மெண்ட் கிடச்சிருச்சு, அங்கேயும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்பவும் ரவுண்ட் 3க்கு அப்கிரேடேஷன் போடலாமா அப்படின்ற கேள்வி தாராளமாக நீங்கள் செய்யலாம். அப்போது ரவுண்டு 1ல் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணிட்டேன், திரும்பவும் ரவுண்ட் 2க்கு ரீஅலாட்மெண்ட் போட்டேன், கிடச்சிது. இப்போ ரவுண்ட் 3க்கு திரும்பவும் இன்னொரு டைம் ரீஅலாட்மெண்ட் போடலாமான்னா எஸ். அடுத்த கேள்வி, சார் நான் ரவுண்டு 1ல் கலந்துக்கிட்டேன், எனக்கு சீட்டே கிடைக்கல, இப்போ தான் ரவுண்ட் 2ல் எனக்கு சீட்டு கிடச்சிருக்குது, போய் ஜாயின் பண்ணிட்டேன், இப்போது நான் ரீஅலாட்மெண்ட் போடலாமா அப்படின்னா தாராளமாக போடலாம். எனக்கு ரவுண்டு 1ல் சீட்டு கிடச்சிது சார், ரவுண்ட் 2க்கு போனேன், ரீஅலாட்மெண்ட் கிடைக்கல, இப்போ ரவுண்ட் 3க்கு ரீஅலாட்மெண்ட் போடலாமா? தாராளமாக போடலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம், வெயிட்டிங் ஃபார் ரவுண்ட் 3. இது நம்ம முதல்ல சொன்னதே தான், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொன்னது தான். அதாவது ரவுண்டு 1 and 2ல் நான் கலந்துக்கிட்டேன், சீட்டு கிடைக்கல, இப்போது திரும்பவும் ரவுண்ட் 3க்கு நான் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் போடலாமா? போடலாம், எஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரெஜிஸ்டரே பண்ணல, ஆல் இண்டியா கோட்டா சைட்டுக்குள்ளேயே நான் போனதில்லை, வெப்சைட்லேயே போனதில்லை, இனிமேல் தான் நான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கு. அடுத்தது தமிழ்நாடு ரவுண்ட் 3க்கு. இப்போது நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் சார், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் என்னோடய பேர் இருக்குது, ரவுண்ட் 1ல் கலந்துக்கிட்டேன்,
கிடைக்கல. ரவுண்ட் 2ல் கலந்துக்கிட்டேன், கிடைக்கல. இப்போ திரும்பவும் நான் வந்து தமிழ்நாட்டில் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் போடலாமா? அதாவது ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்னால் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட், ஓகேங்களா? அதாவது 3வது சுற்றில் மீண்டும் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு இப்போது நான் திரும்பவும் 3வது சுற்றில் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னா செய்யலாம். அதுக்கு முன்னதாக இப்போது உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் கலந்து ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. தமிழ்நாடு ரவுண்டு 3ல் கலந்து ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. அப்போது 2 பக்கம் சீட்டு கிடச்சிது அப்படின்னா ஒரு சீட்டை நீங்கள் எடுத்தாகணும். இன்னொரு சீட்டை கிடச்சி நீங்கள் வந்து போய் சேராமல் இருந்ததுக்காக சீட் பிளாக்கிங்க்கு உங்களுக்கு ஃபோர்ஃபீச்சர் அப்படிங்கிறது செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் காலேஜ் தரப்புலேருந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸை கட்ட சொல்லுவாங்க. அதாவது சீட்டை பிளாக் பண்ணி நீங்களும் சேராமல் இன்னொருத்தருக்கு அந்த வாய்ப்பை போகாமல் செஞ்சதுக்காக. இது எங்கே அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில், ஓகேங்களா? ஆல் இண்டியா கோட்டாவில் எனக்கு ரவுண்டு 3ல் ஒரு சீட்டு கிடச்சிது. அட் த சேம் டைம் எனக்கு தமிழ்நாட்டிலையும் சீட்டு கிடச்சிருச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேராமல் விட்டுட்டீங்க ரவுண்டு 3ல் அப்படின்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் தரப்புலேருந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதையே தமிழ்நாட்டில் சீட்டு கிடச்சி அங்கே போய் சேராமல் விட்டீங்கன்னா உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குறாங்க டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறத, அதையும் நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதனால் 2 பக்கம் போடுறவங்க கவனமாக பார்த்து போடுங்க. சார் எனக்கு எப்படியாவது கிடைச்சா பரவாயில்ல சார், கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, நான் 2 பக்கம் ட்ரை பண்ணால் தான் எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கவனமாக செக்யூரிட்டி டெபாசிட் ப்ளஸ் டியூஷன் ஃபீஸு இதெல்லாம் இழக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பேரண்ட்ஸுக்கிட்ட கேட்டுட்டு அவசரம் இல்லாமல் செய்யுங்க, ஓகேங்களா? தமிழ்நாடு உங்களுக்கு வந்து 6ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு முன்னதாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து இதை பற்றின ஒரு நோட்டிஃபிகேஷன் கிளியராக கொடுப்பாங்க. அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம், தமிழ்நாடு ரவுண்டு 3ல் வெயிட்டிங் ஃபார் ரவுண்ட் 3. அதாவது ரவுண்ட் 1ல் கலந்துக்கிட்டேன், கிடைக்கல. ரவுண்ட் 2ல் கலந்துக்கிட்டேன், கிடைக்கல. இப்போ ரவுண்ட் 3ல் கலந்துக்க போகிறேன் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கு, அதாவது ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டுக்கு, ஓகேங்களா? அவங்க இங்கே தமிழ்நாடு ரவுண்ட் 3க்கு கலந்துக்கிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கணும், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ரவுண்ட் 3ல் சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக போய் சேர்ந்தாகணும், ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது கிடையாது. அப்புறம் தோஸ் ஹூ அலாட்டட் அண்ட் ஜாயின்டு, ரவுண்ட் 1ல் சீட்டு கிடச்சிது, நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். திரும்பவும் ரவுண்ட் 1 டு ரவுண்ட் 2 ரீஅலாட்மெண்ட் போட்டேன். ரவுண்ட் 2லையும் எனக்கு ரீஅலாட்மெண்ட் கிடச்சிது. இப்போது ரவுண்டு 3க்கு நான் ரீஅலாட்மெண்ட் போடட்டுமா அப்படின்னா போடலாம். ரவுண்டு 1ல் கலந்துக்கிட்டேன், எனக்கு சீட்டு கிடச்சிது. ரவுண்ட் 2க்கு ரீஅலாட்மெண்ட் போட்டேன், கிடைக்கல. இப்போது திரும்பவும் ரவுண்ட் 3க்கு ரீஅலாட்மெண்ட் போடட்டுமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு தாராளமாக போடலாம். ஆனால் ரவுண்டு 3ல் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜில் நீங்கள் போய் சேரணும். ரவுண்ட் 2ல் கிடச்சிருந்த சீட்டு உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ரவுண்டு 3ல் கிடைச்ச சீட்டில் நீங்கள் போய் சேரல அப்படின்னா ஃபர்தராக 4th ரவுண்டிலிருந்து எதுவும் கலந்துக்க முடியாது. சீட்டை வேண்டான்னு சொன்னதுக்காக தமிழ்நாட்டில் செக்யூரிட்டி டெபாசிட் போகும், டியூஷன் ஃபீஸை கட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு 10 லட்சம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதை பற்றின நோட்டிஃபிகேஷன் பிஃபோர் ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் தெளிவாக கொடுப்பாங்க. அது வந்த உடனே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம், ரைட்? அடுத்தது தோஸ் ஹூ அலாட்டட், இது நம்ம படிச்சிட்டோம். தோஸ் ஹூ அலாட்டட் அண்ட் ஜாயின்ட் இன் ரவுண்ட் 1 and 2 அப்ளை ஃபார் அப்கிரேடேஷன். அடுத்தது தோஸ் ஹூ நாட் அலாட்டட் இன் ரவுண்ட் 1 and 2. இப்போது நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன், சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தேன். 1 and 2ல் எனக்கு சீட்டு கிடைக்கல. இப்போது திரும்பவும் ரவுண்ட் 3க்கு நான் வந்து
கலந்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக கலந்து கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த ரவுண்டு 3 அப்படிங்கிறது மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது. சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேரல அப்படின்னா பெனால்ட்டி வரும், ஃபோர்ஃபீச்சர் வரும், டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் வரலாம். ஓகேங்களா? அதனால் கவனமாக 3ஆம் சுற்றில் கலந்து கொள்ளுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3ல் வெதர் அப்கிரேடேஷன் இஸ் அலவுட் இன் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். ஆமாம். ஓகேங்களா? ரவுண்டு 2லேருந்து ரவுண்டு 3ல் ஆல் இண்டியா கோட்டாவில் அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இது. ரவுண்டு 3ல் உங்களுக்கு சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேரலை அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஹி ஆர் சி வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் ஸ்ட்ரே ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். ஆல் இண்டியா கோட்டா எதுவாக இருந்தாலும் சரி, இஃப் அ கேண்டிடேட் ஜாயின் எ சீட் இஸ் நாட் அலவுட் டு ரிசைன். அதாவது ரவுண்டு 2ல் உங்களுக்கு ரெசிக்னேஷன் அலோவ் பண்ணாங்க. 3ஆவது ரவுண்டில் சீட்டு கிடச்சதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அந்த சீட்டை ரிசைன் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக டிஸ்கண்டினியூஷன் தான் பண்ண முடியும். அப்போ டிஸ்கண்டினியூ பண்ணால் உங்களுக்கு டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்புறம் ரவுண்டு 3ல் என்னென்ன அப்படிங்கிறத நீங்களும் ஒரு டைம் தெளிவாக ப்ராஸ்பெக்டஸில் படிச்சுக்குங்க. ஓகேங்களா? எந்த பேஜ் அப்படிங்கிறது முதற்கொண்டு பேஜ் நம்பர் 36 இருக்குது. நீங்கள் ஒரு டைம் படிச்சுக்குங்க. இதை நம்ம டிஸ்க்ளைமராகவே சொல்லிடுறோம். வீடியோவில் ஒரு சில பாயிண்ட்ஸை நம்ம மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேங்களா? அதனால் வீடியோ அப்படிங்கிறது இருக்கிறத ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கிறோம். இதனுடைய முழு விபரம் உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. ப்ராஸ்பெக்டஸில் இருப்பதே இறுதி வடிவம் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3. ரவுண்டு 3ல் நீங்கள் கலந்துக்கிறீங்க, சீட் அலாட் ஆயிடுச்சு. என்ன பண்ணிக்கலாம்? அலாட்டட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஜாயின்டு கேண்டிடேட் கெனாட் அப்கிரேடு. ரவுண்டு 3ல் அலாட் ஆயிடுச்சுன்னா அங்கே போய் அதோட சரி, அதுதான் ஃபைனல். திரும்பவும் அப்கிரேடேஷன் பண்ண முடியாது, ரிசைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? இஃப் அப்கிரேடட் தென் த கேண்டிடேட் மஸ்ட் ரிலீவ். இப்போ ஒருவேளை ரவுண்டு 3ல் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்குதுன்னா ரவுண்டு 2லையும் உங்களுக்கு அலாட் ஆகிருக்குது, அப்கிரேடேஷன் போட்டிருக்கீங்கன்னா ரவுண்ட் 2ல் போய் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து ரிலீவிங் ஆர்டரை வாங்கிட்டு ரவுண்டு 3ல் நீங்கள் போய் சேரணும். ஓகேங்களா? சரி, ரவுண்டு 3ல் சீட் அலாட் ஆயிடுச்சு, நீங்கள் போய் சேரலை அப்படின்னா ரவுண்டு 3 இஸ் சீட் அலாட்டட் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். அதுவே அலாட் ஆகலை, ரவுண்டு 3லையும் கலந்துக்கிட்டேன், எனக்கு சீட்டே கிடைக்கலன்னா அடுத்த சுற்று ஸ்டே ரவுண்டுக்கு யூ ஆர் எலிஜிபிள். சீட் அலாட்டட் அண்ட் டஸ் நாட் ஜாயின்னா எக்ஸிட் வித் ஃபோர்ஃபீச்சர் அண்ட் எலிமினேஷன் கெனாட் பார்ட்டிசிபேட் இன் ஃபர்தர் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். அப்போது ரவுண்டு 3ல் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேரலை அப்படின்னா அதோடு சரி, 2025 ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு நம்ம எக்ஸிட் ஆகிட்டு ஃபோர்ஃபீச்சரிங் கட்டிட்டு மேற்கொண்டு எந்த சுற்றுலையும் கலந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? அடுத்தது இது தமிழ்நாட்டில் இதை தான் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் கேட்டிருந்தாங்க. நம்மளும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது தமிழ்நாடுனுடைய ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. ரவுண்டு 3ல் கலந்துக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. ஓகேங்களா? காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போது ரீடைன்டு வாண்ட்ஸ் டு ஹோல்டு த சீட்டு, டஸ் நாட் வாண்ட் டு ஹோல்டு த சீட்டு. அப்போது ரவுண்டு 3ல் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, நீங்கள் போய் சேர்ந்துட்டிங்கன்னா அங்கே நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதுவே கிடச்ச சீட்டில் நீங்கள் போய் சேரல அப்படின்னா டிஸ்கண்டினியூஷன் ஃபீ அண்ட் ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் த செக்யூரிட்டி டெபாசிட் அண்டு டியூஷன் ஃபீ. அப்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ரவுண்டு 3ல் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சி, தமிழ்நாடு ரவுண்டு 3ல் இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, நீங்களும் பார்த்துக்கலாம். அப்போது ரவுண்டு 3ல் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேரல அப்படின்னா என்னாகும்? டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குறாங்க, 10 லட்சம் வரும். இதை பற்றின இன்னொரு நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் சொல்லுவாங்க.
அப்புறம் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 1 லட்சம் கட்டியிருப்பீங்க, இல்லை கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ்னால் 30,000 கட்டியிருப்பீங்க. அந்த தொகை போயிடும். கல்லூரி தரப்புலேருந்து டியூஷன் ஃபீஸை கட்ட சொல்லுவாங்க. எங்கள் காலேஜில் ஒரு சீட்டை நீங்கள் வந்து கிடச்சி பிளாக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு கல்லூரி தரப்புலேருந்தும் உங்களுக்கு ஃபோன் கால் வரலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ரிசைன் பண்ண முடியாது. ரவுண்டு 3ல் சீட்டு கிடச்சி போய் சேராத மாணவர்கள் என்னாகும், டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு கட்டுற மாதிரி வரும். இல்லை சார் எனக்கு சீட்டு அலாட் ஆயிடுச்சு, நான் போய் சேரவே இல்லை, நாட் ஜாயின்ட் அப்படின்னாலும் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் இருக்குது, ஃபோர்ஃபீச்சர் இருக்குது, செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டியூஷன் ஃபீஸும் கட்டுற மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 3வது சுற்றில் புதுசாக ஒரு சீட் அலாட் ஆனாலும் அங்கே நீங்கள் போய் சேரலைனாலும் நாட் ஜாயின்ட் அப்படின்னா டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் இருக்குது, ஃபோர்ஃபீச்சர் இருக்குது, செக்யூரிட்டி டெபாசிட் இருக்குது, டியூஷன் ஃபீஸையும் நீங்கள் கட்டணும். அதாவது இருக்குதுன்னா இதெல்லாம் பெனால்ட்டி இருக்குதுன்னு அர்த்தம். டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு போயிடும், பெனால்ட்டியாக போயிடும். ஃபோர்ஃபீச்சர், செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர் ஆயிரும். டியூஷன் ஃபீஸையும் கட்ட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த சுற்றுகளில் நீங்கள் கலந்து கொள்ள தகுதியற்றவர்கள் ஆகிறீர்கள். அடுத்த விஷயம், உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3 27 செப்டம்பர் டு 28 செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சீட் மேட்ரிக்ஸ் வரல. ரெஜிஸ்ட்ரேஷன் 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டு. சாய்ஸ் ஃபில்லிங் 30ஆம் தேதி. ரைட். அடுத்தது ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங். இது வந்து இன்னமும் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். ஓப்பன் ஆகிருந்ததுன்னா இந்த இடத்துல சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற இடத்துல நியூன்னு பிளிங்க் ஆகிருக்கும். இன்னமும் அந்த ஆப்ஷன் இங்கே எனேபிள் ஆகலை. அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா 6ஆம் தேதி, அக்டோபர் 6ஆம் தேதி அப்படின்னு உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூலில் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டிலையும் கூடிய விரைவில் சீட் மேட்ரிக்ஸோட தமிழ்நாடு ரவுண்டு 3னுடைய ஷெட்யூலையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்தாலும் உடனுக்குடனாக நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. சி யூ. ஹேவ் அ நைஸ் டே.